கடவுள்கிட்ட நீ வேண்டியப்பா, அந்த கடவுள்கிட்ட என்னன்ட்டு வேண்டிகிட்டு இருக்கீங்க? செய்யறதெல்லாம் நீ செஞ்சிடுவியா? ஆனா கடவுள்கிட்ட வந்து கேட்கும்பொழுது மட்டும் என்ன நீ இப்படி செய்துட்டேன்னு கேள்வி கேட்பியா? எல்லோரும் நம்ம செய்யற விஷயம் தானே, மறுக்கவே முடியாது. நாம என்ன செய்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வேதாத்ரி மகரிஷி ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இந்த கேள்வியை பார்த்தாலே சுளீர்ந்து அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். என்னன்னா நம்ம செய்துட்டு இருக்கிறதே அதே தான். சரி, அப்படி என்னதான் செய்யறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமே. செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பிருக்க, செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பிருக்க, பயனென்ன தவறிழைத்து பரமனை பின் வேண்டுவதால், பயனென்ன தவறிழைத்து பரமனை பின் வேண்டுவதால். நம்ம செய்யறது இதுதானே. இறைவன் அப்படின்னு சொன்னோம்னா அது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு செயலுக்குள்ளாகவும் எப்படி இருக்கு? விளைவாக இருக்கு அப்படிங்கிறார். நீ என்ன செய்தாலும் அதற்கு விளைவாக வருவது அதே இறைநிலைதான். அப்ப நம்ம என்ன போடுறோமோ அதுதான் திரும்பி வந்து என்ன அடிக்கும். பந்தை தூக்கி போட்டா பந்து போய் மோதி எங்க போய் மோதணுமோ, எங்க தூக்கி நான் எரியணும்னு நினைச்சேனோ அங்க தூக்கி போய் அடிச்சுட்டு திருப்பி எங்க வரும்? எங்க இருந்து கிளம்பிச்சோ அங்கேயே திரும்பி வரும். இதுதான் தெய்வத்துடைய ஒழுங்கு அமைப்புங்கிறார். அது மாறவே, அதோடைய ஒழுங்கு அமைப்பு, வார்த்தையை பாருங்க, ஒழுங்கு அமைப்பு. அதுதான் அதோடைய தெய்வ நிலை. அப்ப அந்த தெய்வ நிலை அப்படி இருக்கும் பொழுது ஏதாவது ஒண்ணு பிரச்சனை ஆயிடுதுன்னா நம்ம எங்க போய் கேட்கிறோம்? திருப்பி அதே இறைவன்கிட்ட போயிட்டு என்னெல்லாம் நம்ம கேட்கிறோம் பாருங்க. இது சரியா அப்படின்னு கேக்குறாங்க. எதனால? நீ தவறு செஞ்சிடுறப்பா, தவறு செஞ்ச பின்னாடி போய் அந்த தெய்வத்திட்ட கேட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு? அதனால என்ன செய்யணும்னா, நீங்க எண்ணும் பொழுதே அந்த எண்ணத்தின் நடவழியே நம்ம என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி ஒரு எண்ணமாக இருந்தால் இந்த விளைவுதான் வரும் அப்படிங்கிற ஒரு விழிப்பு நிலை வேணும் அப்படிங்கிறாங்க. அந்த விழிப்பு நிலை இருந்ததுன்னா நம்ம என்ன செய்வோம்னா, நம்மளுடைய எண்ணத்திலேயே நாம வந்து சரி பண்ண ஆரம்பிச்சிடுவோம். எண்ணத்திலேயே சரி பண்ணிட்டோம்னா அங்க அந்த செயலுங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த செயல் எப்படி இருக்கும்? அந்த செயலுக்கு அப்புறம் விளைவு எப்படி இருக்கும்? எண்ணுகின்ற எண்ணம், அதுக்கப்புறம் செய்கின்ற செயல், செய்கின்ற செயல் இருந்தா அதுக்கப்புறம் விளைவு. அப்ப எண்ணி துணிக அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தலைப்பு எண்ணி துணிக. அதுக்கப்புறம் தான் செயல். இப்ப எண்ணும் பொழுதே நாம இதெல்லாம் வந்து சரி பண்ணிட்டோம்னா, இறைவன்ட்ட போயிட்டு அங்க போய் வேண்டி வேண்டி கேட்க வேண்டியதே இல்ல. நீங்களே அந்த இறைவனாக, அந்த செயலாக, நல்ல செயலாகவே செய்து கொண்டிருக்கும்போது நல்ல விளைவாகவே வந்து கொண்டே இருக்கும். இதுதான் மேஜிக். இது ஏதோ தந்திரம் எல்லாம் சொல்றோம் இல்லையா? சிம்பிள் தந்திரம் இததான் நமக்கு கொடுக்குறாங்க. அப்ப செய்ய வேண்டியதெல்லாம் என்ன விளைவறிந்து அதுக்கு தகுந்த செயலை செய்வோம். விளைவறிந்த விழிப்பு நிலை அப்படின்ட்டு மகரிஷி சொல்றாங்க. அப்ப நம்ம இந்த மார்கழியில செய்ய வேண்டியது இன்றைக்கு என்னன்னா, நம்ம என்ன செய்கின்றோமோ அதுக்கு விளைவு வரும். அதுதான் தெய்வம். அது மாற்றிக்கொள்ளவே மாற்றிக்கொள்ளாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அது ஒழுங்கு அமைப்பு. அதோடைய அமைப்பே அந்த ஒழுக்கம். அப்ப அது மாறவே மாறாது. அப்ப அது மாறாதுங்கிறதுனால நான் என்ன ஆக்ஷன் செய்யறேனோ அதுதான் ரியாக்ஷனா வரும். அதனால நானு என்னுடைய ஆக்ஷனை மாத்திக்கலாம் அப்படிங்கிற நினைவோட நாம செய்ய செய்ய பழகுவோம். நிச்சயமா நம்மளால மாற்றிக்கொள்ள முடியும். அதுக்கு தியானம் நமக்கு உதவியாக இருக்கும். தியானம் செய்து பழகும் பொழுது நம்மை நாமே கவனிக்க ஆரம்பிச்சிடுறோம். கவனிக்கிற காரணத்தினால எது செய்தாலும் எது எண்ணினாலும் நம்ம யோசிச்சு யோசிச்சு செய்வோம். அது நிச்சயமாக சரியான செயலாகவும் சரியான விளைவாகவும் அமையும். அப்ப இறைவனும் நாமும் சந்தோஷமாக ஒன்றிணைந்து வாழலாம். அவ்வளவுதான். அப்ப இந்த மார்கழிக்கு இன்றைக்கு அறிவுக்கு நாம் இதை எடுத்துக்கொள்கின்றோம். கண்டிப்பாக மாறி அடுத்த ஒரு மார்கழி தினத்துல என்ன நாம செய்யணுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அமைதியை பழகுவோம். அனைத்தும் கிடைக்கும்.
வாழ்க வளமுடன். செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பிருக்க, செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பிருக்க, பயனென்ன